வணக்கம் என் அன்பு மக்களே, நான் உங்கள் பாஸ்கி. நான் இன்றைக்கி ஒரு புது யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு உங்கள் ஆதரவு வேணும். அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அரசியல். எதுக்கு நான் இந்த சேனலை ஆரம்பித்த நோக்கம் பார்த்தீங்கன்னா, மக்கள் இன்னும் நிறைய அரசியலை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, அதை பற்றி நம்ம பேசலாமே, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் எதிர்பார்க்குறேன். டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, போன 29ஆம் தேதி தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நடத்தின மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு பெரும் சம்பவம் நடந்தது. சரி, அதை பற்றி நம்ம பேசலாமே. நான் அதை பற்றி பேசப்போ 41 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு அதற்கான நடவடிக்கையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கமிஷன்லாம் ஆரம்பித்து, அருணா ஜெகதீசன் அவங்க கமிஷன் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ அது கோர்ட்டுக்கு போயிருக்கு. நிறைய விஷயங்கள் அதை பற்றி, ஏன்னா அவங்க செஞ்சுருக்காங்க, இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை பேஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, அவங்க கட்சிகளில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க மாற்றம் கொண்டு வரல அப்படின்னா மக்கள்கிட்ட அவங்களுக்கான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சந்தேகம்தான். அது எப்படி சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுடைய அதாவது சொல்லப்போனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் அரசியலை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கல. இன்னும் அந்த ரசிகர்களுடைய மன ஓட்டத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. அது யார் அதை யார் சரிப்படுத்தணும், யார் அதை சீர்மைப்படுத்தணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கட்சி தலைமை. அதுதான் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இருக்கார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்கார். அவங்களாம் இருந்தும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் கட்சியாக இது வரைக்கும் நீங்களோ இல்லை உங்கள் கட்சி தலைவர்களோ யாரும் 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் துயரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் தமிழக அரசு நடவடிக்கைகள்லாம் எடுத்து இப்போ அதுக்கான விசாரணை போயிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கட்சி உள்ள தொண்டர்கள், அவங்க தொண்டர்களா ரசிகர்களா என்னன்னே நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா, அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க, அரசு சார்பில் அவங்க கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10,000 பேர் வருவான்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி 10,000 பேர் வருவாங்க? அவர் ஒரு பெரிய நடிகர். இப்போ இந்த நடிகராக இப்போதான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1 இயருக்கு மேலே தான் ஆகுது. இந்த ஒரு வருஷத்துலேயே அவங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறுவாங்களா? அதுக்கு அவங்க என்னென்ன நடவடிக்கைகளை அந்த கட்சியுடைய ரசிகர்களுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் அவங்க தொண்டராக மாறல, இன்னும் ரசிகருடைய மனப்பான்மையிலே தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி தலைமை அவங்களுடைய தொண்டர்களுக்கு நல்ல பயிற்சிகளை தரணும். என்ன பயிற்சிகள் அவங்க தரணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற திமுகவோ அதிமுக கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பயிலரங்கம் இருக்குது. அரசியல் பயிற்சின்னு தனியாக அவங்க அந்தந்த கட்சிகளுக்கு பயிற்சி பண்ணுறாங்க. அவங்க தொண்டர்களுக்கு பயிற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி உங்கள் கட்சிகளுக்கு, உங்கள் கட்சி தொண்டருக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க, நல்லா இது பண்ணுங்க. அதுக்கு தான் நீங்கள் முதல்ல என்ன தப்புனா, உங்ககிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் யார்? இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. அதுக்கப்புறம் துரைமுருகன் ஐயா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி ஐயா இருக்காரு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. பேர் சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. புஸ்லி ஆனந்த் இன்னும் உங்களுக்கு PRO வேலை தான் பார்த்துருக்காரு தவிர்த்துட்டு, அவர் ஒரு பொதுச்செயலாளர் வேலை இது வரைக்கும் அவர் பார்க்கல. ஸோ அதுக்கான ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி முன்னே உங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும். அதுக்கப்புறம் நேற்று அவங்க என்ன பண்ணார், அவங்க கட்சி தலைவர் நேற்று ஒரு விஜய் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வெளியிட்டார். நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன், அது மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு
என்ன சொன்னார் அவரு, அப்படியே முதலமைச்சர் அவர்களே, சிஎம் சார் அவர்களே, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஏன் தேவையில்லாத பேச்சு அப்படின்னா, இப்போ மக்கள் எல்லாரும் வந்து அந்த 40 பேருடைய மரணத்திலிருந்து இன்னும் யாரும் வெளியே வரல, தமிழகமே இன்னும் வெளியே வராம இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து தேவையில்லாதான் நான் எதிர்பார்ப்பேன். அது விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து சரிப்படுத்தப்பார், சீர்படுத்தினாதான் உங்களுடைய கட்சி வளரும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் தான் சிஎம், 234 தொகுதியிலே வந்து நான் தான் சிஎம்னு சொல்றீங்க. அப்படி நான் தான் சிஎம் அப்படின்னா அப்ப தொண்டர்கள் எப்படி இருக்கணும், கிளை செயலாளர்கள் எப்படி இருக்கணும், அடிமட்ட தொண்டர்கள் பூத் கமிட்டியில இருந்து நீங்க வந்து உங்களுடைய உறுப்பினர்கள் வந்து நீங்க ட்ரைன் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் பார்த்தா இங்க நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இருந்து அது எதுவுமே இல்லாம நான் தான் சிஎம்னு சொன்ன மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஆட்சியை மாத்துவாங்க. இன்னைக்கு கிடையாது, ஒரு புரட்சி உங்களுக்கே தெரியும், ஜல்லிக்கட்டு புரட்சி தானா வந்தாங்க. அந்த மாதிரிதான் என் மக்கள். நீங்க மக்களை சும்மா வந்து நான் நடிகர், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், அவ்வளவு இது பண்றேன், நான் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் சிஎம் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால முதல்ல உங்களுடைய கட்சியை வந்து நீங்க சீர்படுத்துங்க. நல்ல உங்க ரசிகர்கள் தான், உங்க ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாத்துங்க. அதுவே போதும். அந்த பயிற்சியை முதல்ல கொடுங்க. அந்த பயிற்சியை நீங்க முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மக்களை சந்திங்க. மக்களை வாரம் சந்திக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அது கண்டிப்பா முக்கியம். நீங்க மக்களோட இருக்கணும், மக்களோட நீங்க பழகினாதான் மக்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வரும். வந்து உங்க மாவட்ட செயலர்கள் சொல்லிக் கொடுங்க. உங்க மாவட்ட செயலர்கள் மூலியமா கிளை செயலர்கள் சொல்லிக் கொடுங்க. கிளை செயலர்கள் மூலியமா பகுதி செயலர்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பகுதி செயலர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் இந்த 6 மாதம் இந்த 1 வருஷத்துல வந்து நீங்கள் எப்படி உங்கள் கட்சியை கொண்டு போக போகிறீங்க தெரியல. தொண்டரணி ஒன்று உருவாக்குங்க. இளைஞரணி இருக்கான்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, முறையான பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா, முறையான பயிற்சி இருந்திருந்தாலே, உங்களுடைய உள்கட்டமைப்புல முறையான பயிற்சி இருந்திருந்தா, முறையான பயிற்சி கொடுங்க. உங்க கட்சி தொண்டருடைய மனநிலையில இருந்து இறந்தவங்க மனநிலை இருக்கிறாங்க, ரசிகர்னு இருக்கிறாங்க. விஜய் ஒரு ஸ்டார், இன்னும் அந்த மனநிலையிலேருந்து அவங்க வெளியே வரல. அதை முதல்ல நீங்க போக்குங்க. அதான் இது கொஞ்சம் சரிப்பட்டு வரும். அப்புறமா நீங்க வாரம் அந்த வேன்ல வந்துட்டு லைட் ஆஃப் பண்றீங்க, லைட் ஆன் பண்றீங்க, லைட் ஆஃப் பண்றீங்க, லைட் ஆன் பண்றீங்க. இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் உங்களுடைய என்னதான் எதிர்பார்க்குறாங்க, பிரச்சனையில இருந்து இவர்னா எங்களை வந்து காப்பாற்றுவாரா, இந்த கட்சி தான் எங்களை வந்து காப்பாற்றுமா? ஏன்னா இப்போ ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி தான் வந்து தமிழகம் வந்து போயிட்டு இருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு புது ஃபோர்ஸா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நெகட்டிவ் இம்பாக்ட் தான் உங்க மேல வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அதனால அதை மாற்ற பாருங்க. உங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தயவு செஞ்சு உருவாக்குங்க. வெறும் விஜய் 234 தொகுதிகளையும் விஜய் தான் அப்படின்னா ஓகே, ரைட். ஆமா, ஏன்னா உங்க முகம் தான் 234 தொகுதியிலும் இருக்க போகுது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்கியம். 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசணும். பேச்சாளர்கள் நீங்க உருவாக்குங்க. கட்சி தொண்டர்களை பயிற்சி கொடுத்து பேச்சாளர்களை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, தலைமை அலுவலகம் பணியூர்ல போய் வச்சிருக்கீங்க. எப்படி வருவான் மக்கள், எப்படி வருவாங்க பணியூருக்கு, எப்படி வருவாங்க? சென்னையில வைங்க, சென்னையில இடத்த பார்த்து வைங்க, அங்க வந்து இங்க உட்காருங்க, சென்னையில உட்காருங்க. நீங்க வேண்டாம், உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சென்னையில உட்கார வைங்க. அவங்க வந்து தொண்டர்கள் வந்து பாருங்க. அப்பதான் ஒரு எப்படி சொல்லுவோம், அரசியல் பத்தி பேசுவாங்க. அப்படி பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அவங்க போய் மக்களுக்கு போய் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு தெருமுனை கூட்டம் வைக்கிறீங்களா, இது வரைக்கும் ஒரு தெருமுனை கூட்டம் வச்ச மாதிரி திருமுனை கூட்டத்தை நீங்க வந்து நடத்தினீங்களா அப்படின்னு வந்து இது வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்லையும் நம்ம வந்து பார்க்கல. இந்த கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் திருமுனை கூட்டங்கள். அதை வந்து நீங்க மனசுல நல்லா ஏற்றிக்கணும். திருமுனை கூட்டத்தில் வந்து உங்களுடைய கொள்கைகளை வந்து விளக்குங்க. இன்னைக்கு என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன திருமுனை கூட்டங்களை உருவாக்குங்க. டெய்லி நீங்க வந்து வாரத்துல 3 நாள் 4 நாள் திருமுனை கூட்டம் வச்சு அது வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் திருமுனை கூட்டங்களை நீங்க நடத்தி அதுல உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச வைங்க. அப்படி பேசினாதான் அப்படி வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. அப்பதான் மக்களுக்கும் விழிப்புணர்வு கிடைக்கும், உங்க ரசிகர்களுக்கும்
தொண்டர்களாக மாறுவாங்க. இந்த தொண்டர்களாக மாறினாதான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து தொண்டர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அவங்க அரசியலை சொல்லி கொடுத்து இதை உங்கள் பஸ்ஸு பின்னாடி வருது, உங்கள் வேன் பின்னாடி வருது, உங்கள் பார்த்து விசிலிக்குது, அதெல்லாம் வேண்டாம். மக்களுடன் போய் பழக சொல்லுங்கள், மக்களுடன் போய் பேச சொல்லுங்கள். அப்படி பேசினாதான் உங்கள் கட்சி வருகிற தேர்தலில் ஒரு புது ஃபோர்ஸாக மாறும். இது என்னுடைய முதல் வீடியோ, அதனால் இதில் எதனா சிறு தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கணும். இன்னும் வர நாட்களில் இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அரசியல் பற்றி பேச போகிறோம். என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எந்த கூட்டணி வரப்போகுது, எந்தெந்த தலைவர்கள் மாற போகிறாங்க, எந்த கட்சியில் எந்த கட்சியில் மாற போகிறாங்க, இதை பற்றிலாம் வந்து நம்ம பேச போகிறோம். விரிவாக நம்ம பேசலாம். அதனால் இதோட இந்த டாப்பிக்கை நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய பயணத்தின் முதல் தொடக்கம் இது. எதனா தவறுகள் இருந்து தான் மன்னிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.